அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு செய்திகளில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் கரண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணணும். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறப்போ ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்துலேயும் பங்கு பெறணும். ஸோ கண்டிப்பாக இதுலேயே உள்ள கிளிக்காக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் 22/7/2025 அடிப்படையில் வேலைவாய்ப்பு செய்திகள் பார்க்க போகிறோம். ஸோ மத்திய உளவுத்துறை மத்திய உளவுத்துறையில் முக்கியமான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேலை தான் இது. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 3717 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உதவி மத்திய உளவுத்துறை அதிகாரி பிரிவில் நமக்கு வேலை இருக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு கூடுதலாக அடிப்படை கம்ப்யூட்டர் அறிவு பெற்றிருக்க வேண்டும். அவ்வளவுதான். எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்க தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 கட்டமாக நடக்க போகுது. எழுத்து தேர்வு இருக்கும், ரிட்டன் எக்ஸாம், அடுத்து நேர்முக தேர்வு. ஸோ ரெண்டு ஸ்டேஜில் நீங்கள் அடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு என்னைக்கு கடைசி தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10/8/2025 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உடனே அப்ளை பண்ணிடுங்க. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம mha.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஐசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 1010 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் போஸ்டிங் இருக்குன்னா, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், அடுத்து மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர், ரேடியாலஜி, பேத்தாலஜி பிரிவுகள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கேற்ற நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒன்லி சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11/8/2025 இதற்கான லாஸ்ட் டேட்டு. இதை பற்றின மேல விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா pbicf.government.in அப்படிங்கிற மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனம் பெல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் 515 காலி பணியிடங்கள். ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னா, ஃபிட்டர் 176, மெஷினிஸ்ட் 104, வெல்டர் 97, எலக்ட்ரிஷியன் 65, டர்னர் 51, அடுத்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் 18, அடுத்து பவுண்டரிமேன் 4. ஸோ இந்த போஸ்ட்லாம் சேர்த்து மொத்தம் 515 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் அந்த பிரிவில் ஐடிஐ முடிச்சிருந்தா அந்த பதவிக்கு அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து உங்களுக்கு ஸ்கில் எக்ஸாம் இருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு 3 நிலைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு முறை இருக்க போகுது. அதற்கு அடுத்தபடியே இதற்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி 12/8/2025. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு carriers.bell.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எய்ம்ஸு, ஜிப்மர், இஎஸ்ஐ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே இந்த 3மே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் போட்டிருக்கிறாங்க. 3496 பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, டயட்டிஷியன், நிர்வாக அதிகாரி, அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எலக்ட்ரிஷியன், கேஸ் பம்ப் மெக்கானிக், அடுத்து ஓடி அசிஸ்டண்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு, கேஷியரு, அடுத்து மெக்கானிக்கு, நூலக உதவியாளர், பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரிவு வாரியா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான கல்வி தகுதி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் எக்ஸாம் இருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போது. ஸோ இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2025. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா rrb.aimsexam.ac.in அப்படிங்கிற மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 27 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஜூனியர் டெக்னீஷியனில் ஒரு 13, ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஒரு 11, ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டில் ஒரு 3 போஸ்ட், மொத்தம் 27 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது. ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிஇ, பிடெக், எம்எஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு 2 நிலைகளில் நடக்க போகுது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/8/2025. ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா iit.dm.ac.in வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் 645
பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ குரூப் 2 பிரிவில் இப்போ குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் அது. குரூப் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ உங்களுக்கு வந்து துணை பதிவாளர், வேலைவாய்ப்பு அதிகாரி, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்டர் உள்ளிட்ட 50 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. குரூப் 2ஏ பொறுத்த மட்டும் சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் மில்க் ஆடிட்டு, அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர், வருவாய் ஆய்வாளர், அசிஸ்டண்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் உள்பட 595 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதற்கு பட்டப்படிப்பு எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் குரூப் 2 அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுடைய போஸ்டிங்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 13/8/2025. ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு tnbc.government.in வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 25 போஸ்ட்டுங்க பதவியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிப்ளமோ, பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 15/8/2025. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CSIO.RES.inல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் இந்தியன் வங்கியில் காலி பணியிடங்கள் 1500 உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ரண்டிஸ் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 277, உத்தரப்பிரதேசில் 277, மேற்கு வங்கம் 152, ஆந்திராவில் 82, பீகாரில் 76, மகாராஷ்டிராவில் 68, மத்திய பிரதேசில் 59, பஞ்சாப்ல 54, ஒடிசா 50, கேரளாவில் 44, கர்நாடகா 42, தெலுங்கானா 42. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மாநில வரையும் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு இருக்கும், மாநிலம் சார்ந்த மொழி தேர்வு இருக்கும். ஸோ அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2025. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு indianbank.in வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சுத்திகரிப்பு நிறுவனம், அதாவது HPCL, ஸோ HRRL வந்து பார்த்தீங்கன்னா காலியிடங்கள் 131 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஜினியருக்கு 50, சீனியர் மேனேஜர் 28, சீனியர் இன்ஜினியர் 18, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 14, அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 8, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 4. ஸோ ஒட்டுமொத்தமாக 131 பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிஇ, பிடெக், MBA, CA முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். தேர்ச்சி முறை ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் எக்ஸாம் இருக்கும், அதுக்கு அடுத்தபடி இன்டர்வியூ, நேர்முக தேர்வு இருக்கும். ஸோ இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பற்றின மேலும் உங்களுக்கு HRRL.inல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 9 நோட்டிஃபிகேஷன் இப்போ கரண்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சூட்டபிளாக இருக்கக்கூடியதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழகுங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்